ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், யாராவது ஏதாவது ஒன்று நமக்கு சொல்லிட்டாங்கன்னா, இல்லைன்னா சூழ்நிலைகள் நமக்கு பிடிச்சது மாதிரி நம்ம நினச்சது மாதிரி ஒத்து வரல அப்படின்னா, நம்ம செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, நம்ம உடனே அந்த தரிசனத்தை குறைச்சி வேண்டாம் அப்படின்னு விட்டுடுறோம். அதுக்காக போராடுறது, அதற்காக ஜெபம் பண்ணுறது, இல்லை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. எனக்கு சூழ்நிலை சரியில்லை, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு எல்லாம் லெகுவா இல்லை. சிலர் என்ன நினைச்சிடறாங்கன்னா, லெகுவா நடக்கிறது மட்டும்தான் கர்த்தர் சித்தம், பிரச்சனையோட நடக்கிறது கர்த்தர் சித்தம் இல்லையோன்னு நினைக்கிறாங்க. இது ஆண்டவர் சித்தம் இல்லையோ அப்படின்னு நல்லா நினைச்சுக்கோங்க. சில காரியங்கள் ஆண்டவர் லெகுவாய் மாற்றி தரலாம். சில காரியங்களை நம்ம செய்யும் போது கடினமான பாதையை ஆண்டவர் வைப்பாரு. ஆனா ஒண்ணு நினைச்சுக்கோங்க, அந்த பாதையினுடைய முடிவில் நம்மை தட்டி கொடுக்கிறதற்கு, நீ வெற்றி அடைந்தாய் என்று நம்மை உயர்த்தி நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்க யாருடைய மனசுலையாவது நீங்க மனசை விட்டுட்டீங்களா? இனி இதை நான் செய்ய மாட்டேன் பாஸ்டர், இனி நான் ஜெபம் பண்ண மாட்டேன் பாஸ்டர், நான் ஏன் பாடுபடுறேன், நான் எதுக்காக கவலைப்படணும், நான் எதுக்காக இப்படி போட்டு போராடிட்டு கிடக்கணும், வேண்டாம், எனக்கு சூழ்நிலைகள் எதுவுமே சரியில்லை, எல்லா பக்கமும் இங்கே எதிர்ப்பு, எனக்கு நல்ல வேலை இல்லையா, எனக்கு நல்ல வருமானம் இல்லையா, எனக்கு நல்ல பின்னணி இல்லையா, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், இவங்க கீழே வந்து இப்படி பேச்சை நான் கேட்கணுமா, இப்படி அசிங்கமான வார்த்தையை நான் சுமக்கணுமா, இதெல்லாம் தேவையில்லை, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்க மனசுல வருமானால், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு தலைவன், ஒரு தலைவி, ஒரு குடும்பத்தை நடத்துகிறவர்களுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் நான் தொடங்கினதை முடிப்பதற்கு கர்த்தர் எனக்கு பெரிய பலன் தருவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், எனக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை நான் வெற்றியாக நான் ஓடுவேன், எதை குறித்தும் நான் கலங்க மாட்டேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகவே அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு அபிஷேகம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, நான் தீர்மானித்ததை, எந்த என்னை சுற்றி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதில் நான் என்னவா இருக்கணும் அப்படின்னா கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே வருகிற பெரிய தடைக்கற்கள் என்ன தடைக்கற்கள் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு வந்து ஒரு 3 நாள் இப்போ வந்து வருகிற வாரத்தில் நமக்கு வந்து 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபம் இருக்குது. அப்போ உங்க மனசுல வந்து முழங்கால் யுத்த ஜெபத்திற்காக நீங்க வாஞ்சையா இருக்கிறீங்க. ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது இந்த ஜெபத்தில் நான் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க எப்போ அப்படி யோசிக்கிறீங்களோ அப்பவே என்ன வந்துடும் அப்படின்னா ஒரு தடை வந்துடும். சரி, வேண்டாம், இந்த மாதிரி தடை, அந்த பிரச்சனை, இந்த கல்யாணம், அந்த கல்யாணம். ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, இதுதான் பெரிய சவால். ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டீங்கன்னா, ஒரு பொருத்தனையை எடுத்துட்டீங்கன்னா, நீங்க அதுல என்ன பண்ணணும்னா கடைசி வரையிலும் அதை ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் போராட்டங்கள் வரும். ஆனா நீங்க நின்னுட்டீங்கன்னு வைங்களேன், அதுல பெரிய அற்புதத்தை உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா. சிலருக்கு எல்லாமே பக்குவமா வச்சு கொடுக்கணும், பக்குவமா பண்ணி கொடுக்கணும், சுற்றி இருக்கிற எல்லாமே சரியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து எல்லாம் செய்வாங்க. சின்ன பிள்ளைங்களுடைய கேரக்டர் அப்படிதான். ஏண்டா இன்னைக்கு வந்து இது பண்ணலையா அப்படின்னு கேட்டா உடனே அவன் ஒரு காரணம் சொல்லுவான் பாருங்களேன். எனக்கு அதான் இன்னைக்கு எழுதவே இல்லை அப்படின்னு கேட்டா நிப்பு சரியில்லைன்னுமா. என்ன சரியில்லையாமா? நிப்பு சரியில்லையாமா, பெண்ணுடைய நிப்பு சரியில்லையாமா. சரிங்க, கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு தான் ஒரு பழக்கம் இருக்குல்ல, சின்ன வயசுல பாத்தீங்க அப்படின்னா நிப்பு சரியில்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பிளேடை எடுத்து அதை 2 அப்படியே கிழிச்சு கொடுத்து, இப்ப பாரு எழுதும் அப்படின்னு பார்த்தா அழகா எழுதும். எழுதிட்டு இன்னும் 15 நிமிஷம் தாண்டி பார்த்தா, ஐயோ இங்கு எங்கேயோ வச்சேன்னு தெரியலையே அப்படின்வான். சரி அப்படியான்னு சொல்லி இங்க தேடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இங்க எழுதும் போது பின்னாடி பாருங்க டாடி, அது இம்ப்ரெஷனா தெரியுது, பின்னாடி இங்கா தெரியுது. காரணம் சொல்லுவான் பாருங்க. ஐயோ, அந்த விஷயத்தை செய்யாததுக்கு 1000 காரணம் சொல்லுவாங்க. கடைசியில் செய்ய மாட்டான். ஏதாவது ஒன்று பண்ணி நேரத்தை போக்கடிச்சிட்டு கரெக்டாக 10 மணி ஆகும்போது, இனி தூங்கிடலாம், டயர்டாக இருக்கு, நாளைக்கு காலைல சீக்கிரமாக எந்திரிக்கணும்ல, அவ்வளோதான் போச்சா அந்த டைமு. அப்போது அந்த சின்ன குழந்தைங்க மாதிரி தான் நம்ம நிறைய பேர் பண்ணுவோம். காரணம் சொல்லிகிட்டே இருப்போம் பாருங்க, எதுக்குனாலும். அது சரியில்லை, எனக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இன்னைக்கு காலைல எழும்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு, வந்தனா பால் கொட்டிருச்சு, சுடுதண்ணி கொட்டிருச்சு. சுடுதண்ணி கொட்டி ஒன்றும் ஆயிருக்காது, ஆனால் அதுக்கு ஒரு அது ஒரு காரணம்.
நம்ம உலகத்திலே இருக்கிற விஷயத்துக்கு எதுக்குமே காரணம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதான் நாடகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா ஏதாவது காரணம் வருமா உங்களுக்கு? சொல்லுங்களேன். கரண்ட் போனா கூட ஏங்க யூபிஎஸ் வாங்கன்னு எத்தனை டைம் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். வீட்டில் கரண்ட் இல்லாமல் எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? கரண்ட் இல்லாதனால கஷ்டம் இல்லைம்மா, நாடகம் பார்க்க முடியாதனால தான் கஷ்டம். லைட் இல்லாத வீட்டில் கூட இருந்துடலாம், நாடகம் இல்லாத வீட்டில் இருக்க முடியாதுன்ற மாதிரி. அப்போ அதுக்கு எதுக்குமே காரணம் ஒன்றும் இருக்காது. அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், அந்த நிகழ்ச்சியில் நம்ம உட்காந்துருவோம். ஏதாவது ஒன்று இந்த கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னாவே அதற்கான பெரிய பெரிய ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லைனாலும் போயிட்டு வந்துடும். ஆனால் ஆண்டவருடைய விஷயத்திற்கு நம்ம ஏதாவது பண்ணணும், சாதிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறோன்னா அந்த சூழ்நிலையை காரணம் காட்டிகிட்டே இருக்கிறோம். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவர் யோசேப்பை நம்புவதற்கு ஒரு மிகப்பெரிய அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னா, அவனை சுற்றி சூழ்நிலை சரியே இல்லை, சுத்தமா சரியில்லை. அவனுக்கு தெரியாத ஒரு வேலை, அவனுக்கு விருப்பமே இல்லாத ஒரு இடம். ஆனா அந்த இடத்துல அவன் என்ன பண்ண அப்படின்னா எதையுமே யோசிக்கல. இப்பொழுது என் கையிலே கொடுத்தப்பட்டிருக்கிற வேலை இதுதான், நான் எந்த காரணத்தையும் சொல்ல மாட்டேன், இருக்கிறத பெஸ்டா பண்ணுவேன்னு செஞ்ச உடனே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அன்றிலிருந்தே ஆரம்பித்தது. அவன் செய்த எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் அவனோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்தது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. என்ன கிருபை என்று சொன்னால், இந்த நெகேமியாவை போல ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற தரிசனத்தை நான் நிறைவேற்றுவதற்கு என்னை சுற்றி எத்தனை போராட்டங்கள், என்னை சுற்றி எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் நான் குறித்ததை நிறைவேற்றக்கூடிய பலனை சின்னதிலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எனக்கு தாங்க ராஜா. இனி எதுவுமே என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆண்டவரே, எதுவுமே என்னை தடுத்து நிறுத்திடக்கூடாது ஆண்டவரே. இப்படி ஜெபிங்க, நான் நம்புறேன் நிச்சயமாய் தேவன் உங்களுக்காக கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்புறீங்களா இல்லையா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நம்ம பிரசங்கிக்கணும்னு பைபிள் சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுது, சிறைச்சாலை, கட்டப்பட்ட அனுபவம், சூழ்நிலை சரியில்லை. ஆனா அவனுடைய தாட்டு முழுக்க என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்தது சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு, அதனால ஒரு சின்ன கேப் கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருக்கிறான். கையில கட்டு, காலில் கட்டு, இதெல்லாத்தையும் அவன் கண்டுக்கல. அவனுடைய ஒரே எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படியாவது நிறைவேற்றிடணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் கிடைக்குது. அவன் அங்கேருந்து கத்தியை தூக்கிட்டு வந்து தற்கொலை பண்றதுக்காக ஆயத்தமாகறான். அப்போ இங்கேருந்து கத்துறான், சகோதரனே நீ உனக்கு எந்த கேடுமே உண்டாக்காத, நாங்கள் எங்கே இருக்கிறோம்? இங்கே இருக்கிறோம். நான் சொல்றேன், உங்களை ஆண்டவர் ரொம்ப அழகா டிசைன் பண்ணணுமா, உங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கணுமா, உங்களை தேர்னவர்களா கர்த்தர் மாற்றணுமா? எப்ப தெரியுமா? ஆண்டவர் யாரை பழக்குவிப்பார், ஆண்டவர் யாரை உருவாக்குவார் அப்படின்னா, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல கிரியை செய்கிறவனை கர்த்தர் அழகா பழக்குவிக்குவார். ஆண்டவர் அழகா சொல்லி கொடுப்பாரு. நீங்க ஞானத்துல தேர்னவர்களா இருக்கணுமா, நீங்க உங்க ஃபீல்ட்ல நீங்க சைன் பண்ணணுமா? நான் சொல்றேன், ஒரே ஒரு கீவேர்டு தான். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் செய்வேன்ற ஒரு மன தீர்மானம் மட்டும் எடுங்க. நான் நம்புறேன் கொஞ்ச நாள் தான் உங்களை சுற்றி அந்த பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை நீங்க பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து 10 பேரை காட்டிலும், உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை தேறினவர்களாய் கர்த்தர் நிறுத்துறதற்கு வல்லவராய் நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா. அந்த கிருபையை எனக்காக தருகிறவர் கர்த்தர், அந்த இரக்கத்தை எனக்காக தருகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் மனசளவில் சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். பாஸ்டர் உண்மையிலே இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேக் நான் அப்படிதான் அட்டன் பண்ணேன். நன்றி இல்லாத ஒரு கூட்டத்தில் நான் வாழ்றேன், நன்றியே இல்லாத ஒரு குடும்பத்தில் நான் வாழ்றேன். என்னை சுற்றி எத்தனை ப்ராப்ளம் பாருங்க பாஸ்டர். எனக்கு முன்னேறவே விட மாட்டேங்கிறாங்க, தடை கற்கள் வந்துட்டே இருக்குது. ஒரு அடி எடுத்து வச்சா உடனே தடை போட்டுறாங்க. நான் எப்படி தாண்டதுன்னே தெரியல, எனக்கு மனசு நொந்து போகுது. எத்தனை நாள் தான் போராடுகிறது? இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு நேராய் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். மகளே, பிரயாணத்தில் மேடும் உண்டு பள்ளங்களும் உண்டு. மகனே, பிரயாணத்தில் மேடும் பள்ளம் உண்டு, ஆனால் நீ மிதித்திடுவாய், நீ தாண்டிடுவாய். மான் கால்களை நான் உனக்கு தந்திருக்கிறேன். கர்த்தர் நம்முடைய கால்களை, முழங்கால்களை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். அதை மிதிக்க முடியும், அதை தாண்ட முடியும். ஹல்லேலூயா. இயேசுவே அதற்குரிய பலனை தருகிறவர். நான் பிந்தி நடக்கிறதையும் முந்தி இருக்கிறதையும் யோசிக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை, எனக்கு கர்த்தர் கொடுத்ததை
நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. இப்ப பாடலாமா கைகளை தட்டி? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு பாடுவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. காரங்கள மேல தட்டி மலாகாத கால் பாட பாட அந்த மகிமை இயேசுவே. மலாகாத கால் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லுவோம். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம். பாடிக்கொண்டே ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாமா. சொல்லுவோம். நன்றியப்பா. உம்மாலே ஓ ஆகும். நன்றியப்பா. எல்லாமா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம மறந்துடவே கூடாது. இன்றைக்கு நீங்க வீடுகளில் போய் கூட எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற என்னுடைய வேலையை, இல்லைன்னா எனக்கு உள்ளே இருக்கிற தரிசனத்தை, எனக்கு சுற்றி எப்படி இருந்தாலும் நான் என்ன பண்ணணும்னா எதையுமே கண்டுக்காம செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு. இது ஒரு பெரிய பலன். இது நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். இல்லை நான் எல்லாம் பண்ணிடுவேன், எனக்கு எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் பண்ணிடுவேன், எனக்கு எத்தனை பேர் விரோதமாக வந்தாலும் பண்ணிடுவேன் நம்ம சொல்லுவோம். ஆனால் பிசாசு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனையை ஃபஸ்ட்டு கொடுத்து பார்ப்பான். நம்ம அதுலேயும் பண்ணிட்டோம்னா அடுத்த ஒரு பிரச்சனை வரும், அடுத்த ஒரு பிரச்சனை வரும். நம்ம சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் நம்மளை வாழவே விட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் நான் நம்புகிறேன், ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஜெயிக்கும் போது 10 அடி முன்னாடி போறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை நின்றவே கூடாது. நீங்க அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து நீங்க முன்னேறுங்க. நான் நம்புறேன், நிச்சயமாய் நீங்கள் தலைவன் தான், நிச்சயமாய் நீங்கள் தலைவிதான். ஹல்லேலூயா. அபிஷேகத்திலேயே மிகப்பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மனசுல இருக்கிற தாட்டை, தன்னுடைய விஷனை எல்லா சூழ்நிலையிலையும் நிறைவேற்றுவது தான் ஒரு பெரிய அபிஷேகம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? ஆனா நம்ம நிறைய பேரை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி இருக்கிடுவாங்க. இப்ப பாருங்களேன், ஒரு சகோதரிகள் தான் இங்கே நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்து கேட்குறேன், இன்னைக்கு மனசுக்குள்ள பிரியாணி பண்ணணும்னு உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குன்னு வைங்களேன். இன்னைக்கு நைட்டு இரவு உங்களுடைய கணவனாருக்கு ஒரு நல்ல பிரியாணி பண்ணி கொடுக்கணும்னு ஆசை இருக்குன்னு மனசில் இதுக்காக ப்ரிப்ரேஷன் ஆகிடுறீங்க காலையில் எந்திரிச்ச உடனே. அப்போ அதுக்காக சொல்கிறீங்க, என்ன வரும்போது கொஞ்சம் இதை வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. திடீர்னு ஏதோ ஒரு வாக்குவாதம் வருது, உங்களுக்கும் உங்கள் பிரதருக்குமா இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வந்த உடனே பாருங்கள், நான் இன்னைக்கு பிரியாணி பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்படி ஒரு மூடை ஆஃப் பண்ணி விடுறீங்களே அப்படின்னு போது, ஆமாம் பெரிய பிரியாணி செஞ்சு கிழிச்சிட்டேன், நீ பண்ணுறது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன். நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் அன்னைக்கு பிரியாணி பண்ணுவீங்களா? ஹலோ, என்ன பாசமாக பண்ணிடுவாங்களாம்மா, பண்ண மாட்டீங்களா? ஓ தெரில. அப்போது நமக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் நைட்டு வந்தால் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால், என்னம்மா அந்த சண்டையெல்லாம் அவருக்கு முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன். அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு சமாதானமாகி சாயந்தரம் வரும்போது வெறும் வெள்ளை சோறும் ரசம் இருக்கும்போது, ஹேய் என்ன நீ பிரியாணி பண்ணலான்னு நீங்கள் சொல்லியிருந்த, வெறும் வெள்ளை சோறு சாம்பார் இருக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அதான் காலையில் மூட் ஆஃப் பண்ணிட்டீங்கல்ல, அதான் காலையில் மூட் ஆஃப் பண்ணிட்டீங்கல்ல, மூட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது? ஓ அப்படின்னா அப்போ மூட் ஆஃப் பண்ணால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க. அப்போ ஒரு பிரியாணிக்கே இந்த நிலைமை என்ன, உங்கள் கையில எல்லாம் ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்தா, யாராவது வெளி இடையில எப்படி நின்ட்டாங்கன்னா உடனே நான் என்ன பண்ண மாட்டேன்னா செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், எனக்கு இது சரியில்லை நான் செய்ய மாட்டேன், எனக்கு இது பண்ணலை நான் செய்ய மாட்டேன். இது எத்தனை நாளைக்கு தான் இந்த காரணத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுவீர்கள்?
எதுக்கெல்லாம் இந்த காரணத்தை நீங்க சொல்லுவீங்க? நான் சொல்றேன், இந்த மாதிரி சொல்லியே நிறைய பேர் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. நிறைய பேர் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. எனக்கு வசதி இல்லை, எனக்கு இது பண்ணல, எனக்கு மூட் ஆஃப் பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு. இல்லை, உங்க மனசுல இருக்கிற விஷன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை ஒரு உண்மையான தலைவன் தலைவி என்ன போராட்டம் வந்தாலும் ஐ ஆம் ரெடி, நான் செய்வேன், பரவாயில்ல, அது இருக்கட்டும். அப்படிதான் இருக்கும். அப்படி வரத்தான் செய்யும், எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும், சூழ்நிலை அப்படி வரத்தான் செய்யும். ஆனா அதன் மத்தியிலையும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? அதுதான் ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கிறதுனுடைய பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமென். இனி என் மூட நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, என் மூட் ஆஃப் பண்ணிட்டீங்க, என்னை கோவப்படுத்திட்டீங்க, நான் இப்படி பண்ணலான்னு நினைச்சேன், ஏன்னா நீங்க தான் பண்ண விடலை, இல்லை நீ தான் பண்ண விடலை அப்படின்னு நான் என்ன பண்ண மாட்டேன். கேட்கல சத்தமா? எதுக்குமே சொல்லக்கூடாது. எனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நான் செய்வேன், செய்து முடிப்பேன். என் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறது. அதான் நம்ம நிறைய பேர் யாருடைய பிள்ளையா இருக்கிறோம்னா யாக்கோபனுடைய பிள்ளையா தான் இருக்கிறோம். யாக்கோபு தான் தரிசனத்தில் ஆண்டவர் காமிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நான் உன்னை இப்படி பண்ணுவேன், இப்படி வச்சிருவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன். உடனே அவன் ஒரு பொருத்தம் எடுக்கிறான், ஆண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் உமக்கு இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுவேன், நான் நட்டுக்கிற இந்த கல் உமக்கு வீடாகும், நீங்க செய்யலைன்னா நான் பண்ண மாட்டேன். இல்லை, அவர் அப்படிதான் போராடுறாரு. நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நான் வரும்போது என்ன பண்ணுவேன். ஆனா திரும்பி வர்றாரு பாருங்க. அந்த இடத்துல வரும்போது அவருக்கு ஞாபகம் வருது, அவர் சொன்னது எல்லாவற்றையும் ஒன்று கூட குறைவில்லாமல் எனக்கு அவர் செய்தார். ஆனா நான் தான் அவருக்கு செய்யலைன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு அவன் ஆராதனை செய்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கீழ்ப்படியலை, நம்ம ஜெபம் பண்ணலை, நம்ம நிறைய இடத்துல தவறணும். ஆனா ஆண்டவர் நமக்காக சொன்னது, நீ இப்படி பண்ணல அதனால அவனுக்கு பண்ண மாட்டேன்னு கர்த்தர் ஒரு நாளும் விலைக்கு வைக்காம நமக்கு சகலவற்றையும் ஆண்டவர் நமக்காக செய்தாரா இல்லையா? போன வருஷம் கர்த்தர் செய்தாரா இல்லையா? இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு செய்து கொண்டிருக்காரா இல்லையா? போன மாதத்துல ஆண்டவர் நமக்கு செய்தாரா இல்லையா? செய்தாரே. அப்போ நம்ம மௌனமா இருப்பது நல்லதா? நம்ம அமைதியா இருப்பது நல்லதா? நம்ம காரணம் காண்பிக்கிறது நல்லதா? இல்லவே இல்லை. நான் எதற்கும் காரணம் இனி சொல்லவே மாட்டேன். இங்க இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சு ஒரு தீர்மானத்தோட போங்க. என்ன தீர்மானத்தோட போங்கன்னா, நான் யாரையும் அதை இதைன்னு சுட்டி காமிச்சு என் கிருபையை நான் என்ன பண்ண மாட்டேறேன்னா இழக்கவே மாட்டேன். அல்லேலூயா! எனக்கு அடிக்கடி ரொம்ப ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற இந்த நிக் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர், அவருக்கு 2 கால்களும் 2 கையும் இல்லை. இந்த வெறும் ஒரு 3 அடி ஹைட் தான் இருப்பார். ஹைட்டும் இல்லை, வெறும் கால் கை ரெண்டுமே இருக்காது, வெறும் அந்த உடம்பு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். ஆனால் அந்த மனுஷனை பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்கும். அவரே ஃபோன் அட்டன் பண்ணுவார், கால் இல்லை கை இல்லை, ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுவார், நீச்சல் அடிப்பார், அவரே பல் வளைக்கிறவார், அவரே சாப்பிட்ருவார், அவருடைய வேலையெல்லாம் அவரே பார்த்துவார், அவரே கார் ஓட்டுவார், அவரே பிரசங்கம் பண்ணுவார். எத்தனை ஒரு நார்மலான ஒரு பர்சன் என்னென்ன ஒர்க் பண்றாங்களோ எல்லாத்தையுமே அவர் பண்ணிடுறாரு. இத்தனைக்கும் 2 காலும் 2 கையும் அவருக்கு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, இல்லை நான் அந்த மாதிரி என்னுடைய சூழ்நிலை நான் இப்படி இல்லையேன்னு நினைக்கல, நான் என்ன பண்ண முடியுன்றதை யோசிச்சு கர்த்தர் எனக்கு பலன் தந்து இன்றைக்கு லட்சக்கணக்கான பேருக்கு அந்த மனுஷன் சாட்சியாய் வாழ்கிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர், எனக்கு நல்ல கணவன் அமையல பாஸ்டர், எனக்கு நல்ல மனைவி அமையல பாஸ்டர், எனக்கு நல்ல குடும்பம் அமையல, ஏதோ ஒன்று உங்களுக்கு மனசுக்குள்ள நான் இப்படி இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்கன்னா, நான் நம்புறேன் ஆண்டவர் உங்க மேல கோபமா இருக்காரு. ஆண்டவர் உங்க மேல கோபமா இருக்கிறாரு. பரிசுத்தவான்களை ஆண்டவர் பஞ்சு மெத்தையில கொண்டு போய் வைக்கல. பரிசுத்தவான்களா ஆண்டவர் ஒரு விஷயம் கொடுத்துட்டு இதுக்கான எல்லாத்தையும் உனக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ அமைதியா போயிட்டு அப்படி நடத்திட்டு வந்துரு அப்படின்னு எல்லாம் சொல்லல. தரிசனத்தை மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்தாரு. சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம்னு தான் சொன்னாரு. அது நல்லா இருக்கலாம், நல்லா இருக்காம இருக்கலாம், அது வெயில் அடிக்கலாம், அது காத்தடிக்கலாம். ஆனா நீ என்ன பண்ணுனா, நான் உனக்கு சொன்னதை நீ போய் செய். அது வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன், உன் ஜீவனை நான் காப்பாத்துவேன், உனக்கு நன்மையாய். ஆனா நீ சுற்றி இருக்கிறத பார்த்துட்டு அதை செய்யாம விட்டுட்டேன்னா நீ தான் நஷ்டப்பட்டு போவ. அதனால தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நினைத்திருக்கிற குடும்பம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
கர்த்தர் நினைச்சிருக்கிற கணவனை. இந்த உலகத்திலே கொடுமையான குடும்ப வாழ்க்கையில ஒண்ணு என்ன அப்படின்னா, ஏற்றுக்கொள்ள முடியாத கணவன், ஏற்றுக்கொள்ள முடியாத மனைவி. அப்படின்னா தன்னுடைய கணவனை மனசார ஏற்றுக்காத மனைவி ரொம்ப ஆபத்தான ஒரு இடத்துல இருக்கீங்க. தன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கணவனார் ரொம்ப ஆபத்தான ஒரு இடத்துல இருக்கிறீங்க. இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை கண்டிப்பா சுமூகமா போகவே போகாது. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மனைவியை ஏத்துக்க முடியல, கணவனாரை ஏத்துக்கல. அவர் அப்படி இருக்காரு, இப்படி இருக்காரு, இந்த மாதிரி இருக்காரு, அந்த மாதிரி இருக்காரு, அவ இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அது எப்படி அந்த கேரக்டர் வந்துச்சுன்னு தெரியல. 5 வருஷம் கல்யாணம் ஆகி 10 வருஷம் கல்யாணம் ஆகி எனக்கு சுத்தமா உன்னை பிடிக்கல, எனக்கு சுத்தமா உன்னை பிடிக்கல. எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி எப்படி எண்ணம் வருது? உங்கள் பிள்ளைகளையும் இந்த மாதிரி வளர்த்துங்கள். நீங்க கல்யாணமான பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, உன் கணவனார உனக்கு கண்டிப்பா பிடிக்கணும். உன் மனைவிய உனக்கு கேட்கல, சத்தமா சொல்லுங்க, பிடிக்கணும். இத சொல்லி கொடுங்க. இந்த கல்யாணம் பண்ணும்போது மோட்டிவேஷன் உங்களுடைய எண்ணம் சரியா இருக்கணும். எண்ணம் தப்பா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நீங்க டிசைட் பண்றதும் தப்பா இருக்கும். நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு நபர் எப்ப பார்த்தாலும் அவர் பணம் மோட்டிவிலே இருப்பார். எப்ப பார்த்தாலும் அவருக்கு பணம் 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 பணம், அதுலேயே அவருடைய சிந்தை இருக்கும். இப்போ தன்னுடைய பையனுக்கு ஒரு திருமணம் பார்க்கும்போது ரொம்ப வறுமையான ஒரு பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் இவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசிட்டார். இந்த மாதிரி உங்கள் அப்பா என்ன கொடுப்பார் அப்படின்னு மாமனார் பேசிட்டார். இந்த பொண்ணுக்கு உடனே இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் எப்படி நம்மளை வச்சு பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிருச்சு. உடனே அவங்க அப்பா பையனை கூப்பிட்டு, இதை பாரு, நீ ஒன்றும் கலங்காத, அது ஒன்றும் இல்லாத அது போச்சு அப்படின்னு. இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, ரொம்ப வசதியானவங்க, ஒரே ஒரு பொண்ணு, பையன் யாருமே இல்லை. அவன் குடும்பத்தில் மொத்த பெரிய பிஸ்னஸ் மேன் அவர். உடனே இவர் மனசில் என்ன நினைச்சார் அப்படின்னா, இல்லை, இந்த வேற எந்த நோக்கமும் இல்லை அவருக்கு. அந்த பொண்ணு மேல பாசமோ, அந்த பொண்ணுடைய அழகோ, அந்த பொண்ணுடைய படிப்போ, ஆவிக்குரிய வாழ்க்கையோ அவருக்கு தெரியல. அவர் கண்ணுக்கு முன்னாடி நின்னது ஒண்ணு, மணி மட்டும்தான் அவர் கண்ணுக்கு முன்னாடி நின்றுச்சு. தன்னுடைய பையனை பார்த்த உடனே, சரி நீ பண்ணிடு. பையன் அவர் சொன்னா எதுவானாலும் கேட்டுருவோம், சரின்னு பண்ணிடுவான். பண்ணிட்டாங்க. பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 3 மாதத்திற்குள்ள அந்த மகளுடைய தகப்பனாருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நஷ்டம். அவருடைய பிசினஸ் முழுவதும் காலி, அவருடைய வீடுகள் எல்லாம் விற்கப்பட்டுச்சு. 6 மாதத்துக்குள்ள அந்த பொண்ணுடைய தகப்பனார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரணமான ஒரு நடுநிலை மனுஷன் அளவுக்கு வந்துட்டார். என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவர் நஷ்டமாயிட்டாரு. 6 மாதத்திற்கு பிடித்த அந்த பிள்ளைய இப்ப என்ன பண்ணலன்னா அவருக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா, அப்போ எதுக்காக தான் அந்த மதிப்பு இருந்திருக்குது? அப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, எப்பா, அவர் இழந்தது வேற யாராலையும் இல்லப்பா, உங்களால தான். நீங்க இந்த மோட்டிவோட தானே பண்ணீங்க. அப்ப ஆண்டவர் நீதி உள்ளவர் அல்லவா? அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு வெளியே தெரியாதுன்னு நினைக்கலாம். நம்முடைய மோட்டிவேஷன் வெளியே தெரியாதுன்னு, நம்முடைய உள்ள மண்டைக்குள்ள ஓடுறது இன்னொருத்தருக்கு தெரியாது. வெளியில பேசும்போது நம்ம கரெக்டா பேசிட்டு உள்ளுக்குள்ள இன்னொரு நோக்கத்தை நம்ம வச்சிருப்போம். ஆனா அந்த நோக்கத்தை யார் அறிவார் தெரியுமா? கேட்கல, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் அறிவார், கர்த்தர் அறிவார். ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. நிறைய பேர் அந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப தப்பு பண்றாங்க. அப்படின்னா வெளியில பேசும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோ நீட்டா எதுவுமே இல்லாத மாதிரி, ஒன்றும் அந்த மாதிரி எண்ணமே. நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி எண்ணம் இருக்கா, ஓப்பனா சொல்லுங்க, இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி தாங்க. அது தப்பு இல்லை, உங்களுடைய கேரக்டர், அது உங்களுடைய வளர்ப்பு, அது சரி, ஓகே, ஃபைன், முடிஞ்சிருச்சு. ஆனா மனசுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பிக்சரை உண்டு பண்ணிட்டு வெளியில வித்தியாசமா நடிச்சுக்கிறது ஒரு நாள் நம்மளை எப்படி கொண்டு வந்து விட்டுரும்? ஒரு நாள் நம்மளை பிழைக்கவே முடியாத அளவு கொண்டு வந்து விட்டுரும். ஏன்னா மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ கேட்கல. எப்பவுமே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றிலையும் நம்முடைய மோட்டிவேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். நம்ம மனுஷங்க பலவீனம் உள்ளவங்க, நமக்குள்ள நிறைய தடுமாற்றங்கள் வரலாம். ஆனா நீங்க சரி பண்ணிக்கணும், நீங்க சரி பண்ணிக்கணும்.
கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த மனசுக்குள்ள அப்படி வரக்கூடாது. இன்னொன்று நினைத்து கொள்ளுங்கள், எப்பொழுதுமே ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நான் நேசிக்கிறது வேற எதற்காகவும் அல்ல. தேவன் என்னை நேசிக்க சொல்லி இருக்கிறார், நான் நேசிக்கிறேன். என் கணவன் நான் நேசிக்கிறேன், என் மனைவி நான் நேசிக்கிறேன், என் பிள்ளை நான் நேசிக்கிறேன், என் மருமகள் நான் நேசிக்கிறேன், என் மருமகன் நான் நேசிக்கிறேன். இப்படித்தான் நம்ம நேசிக்கணுமே தவிர வேற செகண்ட் ஒரு நேசம், இது என் பொருளை வேலைக்கு போறா, சம்பாதிச்சுட்டு வர்றா அப்படின்ற நேசம் நமக்கு என்னைக்குனாலும், சத்தமா சொல்லுங்க, ஆபத்தான நேசம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். உங்க பிள்ளைய கூப்பிட்டு நீங்க சொல்லணும், உன் கணவனார உனக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. உன் கணவனார பிடிக்கணும். முதல்ல உன்னுடைய கண்ணுக்கு யார் தான் அழகா தெரியணும்? உன் கணவனார் உனக்கு அழகா தெரியணும். அப்படி அழகா தெரியல அப்படின்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகள் சீக்கிரமா தடுமாறிடுவாங்க. மனைவியும் அப்படிதான். நம்முடைய கண்ணுக்கு நம்ம மனைவி அவ்வளவுதான், அதுக்கு மேல பேச்சே இருக்கக்கூடாது. சிலர் அதுல இன்னைக்கு இருக்கிற உலகம் ரொம்ப மோசமா அதுல போயிட்டு இருக்குது. கல்யாணமான ஒரே வாரத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிடிக்காம போயிடுது. எனக்கு கேரக்டர் ஒருத்தர்ல பிடிக்கல, ஐயோ இருக்கவே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஜெபிக்க போறோம். நீங்க இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல, ஆண்டவரே என் கையில ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் கையில ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தரிசனம் நிறைவேற்றாதபடி என்னை சுற்றி எத்தனை தடைகள் வந்தாலும் நான் எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தருடைய பலத்தினால, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே எழும்பி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? கொஞ்சம் அப்படியே முன்பாக கடந்து வந்து, ஹல்லேலூயா, அவருடைய ரத்தத்தால நான் கழுவப்பட்டவன். எனக்கு நிறைய போராட்டங்கள் வரலாம், ஆனால் எனக்கு முன்பாக இருக்கிற காரியத்தை நான் செய்து முடிப்பேன். நீங்கள் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிப்பீர்களானால், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை. சமயம் வாய்த்தாலும் கேட்கல, ஆனா நம்ம என்னதான் சொல்லுவோம் தெரியுமா? சமயம் வாய்த்தால் நம்முடைய கண்ணோட்டத்துல இதெல்லாம் கரெக்டா வந்துச்சுன்னா கர்த்தர் சித்தம், இல்லைன்னா ஹலோ கர்த்தர் சித்தம் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ள ஒரு தரிசனத்தை நான் வச்சுட்டேன்னா அது சமயம் வாய்த்தாலும் நீ போய் நில்லு, அது வாய்க்கும், காரியம் கைகூடி வரும். கடினமா தான் இருக்கும், ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. எந்த இடத்துலையும் நமக்காக வாய்ப்புகள் திறந்து வைக்கப்படாது. முதல்ல போக போக தான் சரியாயிரும். ஆமென் சொல்லுங்க. இந்த முதல் திருச்சபையை கட்டி அதுல இருந்து காலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது, 2வது ஒரு இடத்த பார்க்கும்போது, அந்த இடத்த ஃபர்ஸ்ட் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு 6 மாடு நின்றுச்சு. அந்த மாடு நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாணி, அப்புறம் அதில் ஒரு சின்ன வாய்க்கால் கட்டி அதனுடைய அந்த கழிவெல்லாம் போகிறதுக்கு அதை விட்டுருந்தாங்க. ரொம்ப உள்ளே போய் நின்னாலே ஒரு ரொம்ப நாத்தமாக இருந்துச்சு. அப்போ நான் மட்டும் தனியாக போகல, ஒருத்தரை கூட்டிகிட்டு போனேன். அந்த அவங்கள்ட்ட போய் கேட்டேன், இந்த இடம் தருவாங்களா அப்படின்னு. அவரு அதை பேசி முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே என்னை கடிந்து கொண்டார். என்ன கடிந்து கொண்டார்னா, ஐயோ உங்களுக்கு அறிவே இல்லையா, இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் சர்ச்சுக்கு இடம் கேட்குறீங்க, நீங்கள் பேசிட்டு வந்தீங்க, முடிவே பண்ணிட்டீங்களா? அப்படி பேசுனீங்க, நான் சும்மா விளையாட்டுக்காக அவங்கள்ட்ட மனசை கஷ்டப்படுத்த வேணான்னு பேசுறீங்கன்னு நினச்சேன். அந்த இடத்துல போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன எப்படி சாணி மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு. உடனே நான் ஒரு டயலாக் ஒன்று விட்டேன்,
இயேசுநாதரும் மாட்டு தொழுவத்தில் தான் இருந்தார். ஏன்னா வேற அவர்கிட்ட தப்பிக்கவே முடியல அந்த இடத்துல. ஏன்னா அவர் கேவலப்படுத்திட்டே இருக்காரு. இந்த இடத்துல போய் சர்ச்சை எப்படிதான் கட்ட முடியும் அப்படின்னு வேற வழியே இல்லை எனக்கு சொல்றதுக்கு. அவன் உடனே என்ன பார்த்து சொன்னான், அவர் என்ன பார்த்து சொன்னாரு, நீ ரொம்ப ஓவரத்தான் பேசுவ எப்பவுமே, உடனே வசனத்தை சொல்லி வாயடைக்கலான்னு நினைக்கிறியா அப்படின்னாரு. ஆனால் அந்த ஒரே வாரத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அதை ரெடி பண்ணி, அதெல்லாம் பழக்கம் தான். ஃபஸ்ட்டே எங்கள் வீட்லேயே மாடெல்லாம் நிறைய நின்றுச்சு. நம்ம அந்த வேலை தானே, சாணி அழுற வேலைலாம் இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்று எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில. அதெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக அந்த டெடிகேஷனுக்கு அவரை கூப்பிட்டுருந்தேன். அப்போ அவர் முன்னாடி வந்து நின்று ஒரு வார்த்தை சொன்னார், எப்படி இருந்த இடம் இது எப்படி மாறிடுச்சு. அப்போ விஷன் உள்ளுக்குள்ள தரிசனம்னு ஒன்று இருந்துச்சுன்னா, ஆசைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்மளால அந்த இடத்த என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும் போது நமக்காக 5 அடி கர்த்தர் எடுத்து. உங்களுக்கு பலன் இல்லாம இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளையே. சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்களை அப்படியே டார்ச்சர் பண்ணலாம். இந்த இடத்துலயா செய்ய போற, இதுவாவும் கணவன், இதுவாவும் மனைவி, இதுவா உன்னுடைய இடம், இவ்வளவு அழுக்கா இருக்கு, இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு முடியாம இருக்கிறியே, இத்தனை சூழ்நிலை இருக்கிற, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களை பார்த்து எதிர்மறையா நெகட்டிவா சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், உங்களுக்குள்ள அந்த திரிய பத்த வச்சவர் கர்த்தர், உங்களுக்குள்ள அந்த ஆசையை வைத்தவர் கர்த்தர், விருப்பத்தை வைத்தவர் கர்த்தர். நான் விசுவாசிக்கிறேன், அப்படி தரிசனத்தை வைத்த கர்த்தர், ஜெபிக்க வைத்த கர்த்தர், உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு காரியத்தை காண்பித்த கர்த்தர், கடைசி வரையிலையும் உங்களுக்கு துணை நிற்பார். சூழ்நிலை சாதகமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அந்த இடத்துல கர்த்தர் பலப்படுத்துவார். அந்த சிறைச்சாலையில கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அந்த அந்நிய நாட்டுல கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அந்த இடத்துல தேவன் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் எப்படி செய்வேன்னா அதை முழு மனதோடு நான் செய்வேன், அதை முழு மனதோடு செய்வேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு திருச்சபை கன்வென்ஷன் கூட்டத்திற்காக போயிருந்தேன். அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகும்போது அந்த அந்த சர்ச்சினுடைய வாசலில் நான் காலடி எடுத்து வைக்கும்போது லெஃப்ட் சைடில் ஒரு கல்வெட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அப்போ அந்த கல்வெட்டு வந்து அந்த சர்ச்சை ஓப்பன் பண்ண அந்த 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 நபருடைய பெயரை எழுதி எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு அதில் எழுதிருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், நான் பிறந்த அந்த வருஷம்தான் வந்து அந்த சர்ச்சை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இயர் கிட்டத்தட்ட எனக்கு 40 வயது ஆக போகுது, 39 வயது 40 வயது ஆக போகுது. அப்போ அந்த சர்ச்சினுடைய ஆயுசு எத்தனை வருஷம் அப்படின்னு சொன்னால் 40 வருஷம். இன்னொன்று என்னன்னா, அந்த சர்ச்சை சுற்றி பார்த்தீங்கன்னா வீடு கசகசன்னு வீடு இருந்துகிட்டே இருக்குது. சுற்றி வீடு, எல்லா பக்கமும் ஆட்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த சர்ச்சுக்கு உள்ளே என்றானா உண்மையிலே நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம ஒரு 15 அடி அகலம் இருக்கும், நீளம் வந்து ஒரு 35 அடியாக இருக்கும், அவ்வளோதான். இந்த பலிபீடத்தின் அளவு கூட இருக்காதுன்னு வைங்களேன். ஆனால் கல்வெட்டு எத்தனை வருஷம்? 40 வருஷம். எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. 40 இயர்ஸ் இந்த சர்ச்சை ஆரம்பிச்சு இந்த சுற்றி இருக்கிற இத்தனை 1000 ஜனங்கள் இங்கே இருக்கிறாங்களே, ஏன் கொஞ்சம் பேராவது இந்த இடத்துல இருக்கிற 100 வச்சு ஒரு % பேர் உள்ள வந்திருந்தா கூட இந்த சர்ச்சை இடம் பத்தாதே. உள்ள போய் கன்வென்ஷன் நடத்தினா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 25 சேர் போட்டிருக்காங்க, 25 சேருக்கும் ஆள் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் கூட இல்லை. அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டு முடிச்சுட்டு அந்த ஊழியத்தை நடத்துகிற அந்த நபரிடத்துல கேட்டேன், நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ் சொன்னார். 20 வருஷமா இருக்கேன் அப்படின்னாரு. 20 இயர்ஸா? அப்போ 20 வருஷமா இது ரொம்ப கடினமாக இருக்கா இந்த ஏரியாவில் ஊழியம் வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த இடத்துல 20 வருஷமா நான் விருப்பமே இல்லாமல் இருந்துட்டு இருக்கேன்னாரு. 20 வருஷமா விருப்பமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, வேற வழியே இல்லாம இருக்கிறேன்னாரு. வேற வழியே இல்லாம இருக்கேன். ஏன் அப்படின்னா அவர் ஒரு ஏரியா சொன்னாரு, எனக்கு விருப்பம் அந்த ஏரியா தான், எனக்கு ஆசை அந்த ஏரியா தான், பட் என்னுடைய ஆர்கனைசேஷன் என்ன அந்த இடத்துல போடல, எனக்கு இந்த இடம் சுத்தமா பிடிக்கல, எனக்கு இந்த இடம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ ஊழியம் வளராததுக்கு காரணம் சுத்தி ஆட்கள் இல்லாம இல்லை, அவருக்கு விருப்பம் இல்லாம. அவருக்கு விருப்பம் இருந்திருந்தா கண்டிப்பா. ஆமென். சிஸ்டர், உங்களுக்கு விருப்பம் இல்லாததுனால தான் சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு விருப்பம் இல்லாததுனால தான்.
எல்லா விருப்பமும் எல்லாமே நம்ம நினைச்சது மாதிரி நடக்காது, நம்ம ஆசைப்பட்டது மாதிரி எல்லாமே கிடைக்காது. ஆனா கர்த்தர் கொடுக்கிறத ஆசைப்பட்டதா மாத்திக்கணும். அதான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றாருல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும். ஹல்லேலூயா. வாழ்க்கை அப்படின்றது நம்ம மனசுல ஃபிக்ஸ் பண்றது இல்ல சிஸ்டர், நம்ம மனசுல ஃபிக்ஸ் பண்றது இல்ல பிரதர். அவர் ஃபிக்ஸ் பண்றத நம்ம அதை மல்டிப்ளை பண்றதா நம்ம வேலை. ஆனா நம்ம என்ன நினைக்க தெரியுமா, உன்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது நடக்கல அப்படின்னா நம்ம எப்பவுமே நிறைய பேர் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டோம். நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற நிறைய பிள்ளைங்க அப்படித்தானே சொல்றாங்க. நிறைய பசங்க இல்லை சொல்ல, என்னை கொண்டு குழியில தள்ளிட்டீங்கல்ல, என்னை கொண்டு பாதாளத்தில் தள்ளிட்டீங்கன்னா எந்த குழியில தள்ளிட்டாங்க? எந்த அப்பா கொண்டு போய் உங்களை குழியில தள்ளுவார்? எந்த அம்மா கொண்டு போய் உங்களை குழியில தள்ளுவாங்க? இல்ல என்ன குழியில தள்ளிட்டீங்க. இல்ல இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர். ஆண்டவர் டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. உங்க நினைவுல இருந்தது வேற. ஆனா நான் நம்புறேன், உங்க நினைவுல இருக்கிறது மாதிரி இப்ப இருக்கிறத மாத்தக்கூடிய அபிஷேகத்தை நிச்சயம் ஒரு நாள் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இந்த மனரம்யம்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன். நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த மனரம்யம் அப்படின்றது வந்து தி பெஸ்ட் குவாலிட்டி. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு வந்து இருக்கிற ஒரு பெஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா அந்த மனரம்யம். இந்த மனரம்யம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஐயோ நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்வீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்க. ரொம்ப சந்தோஷம். நான் எந்த நிலைமையில இருந்தாலும் வாழ்ந்திருக்கமும் எனக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்கணும், எனக்கு என்ன தாங்கன்னா இந்த மனரம்யத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்கு இன்னி இருக்கிற சமுதாயத்துக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய பெரிய ஜெபக்குறிப்பு என்ன தெரியுமா? ஆண்டவரே என் பிள்ளைக்கு என்ன கொடுங்கன்னா மனரம்யத்தை கொடுங்க, மனரம்யத்தை கொடுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு அது இல்லாமலே போகுது. எதுனாலும் அவங்களுக்கு என்ன பண்ண தெரியலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே தெரியல நம்முடைய பிள்ளைகளுக்கு. நிறைய பேருக்கு பாருங்க, நம்முடைய பிள்ளைங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதே இல்லை. எனக்கு பிடிக்கலன்றாங்க, ஒரே வார்த்தையில் எனக்கு பிடிக்கல, எனக்கு வெறுப்பா இருக்கு. என்ன டாடி இங்கே கூட்டு வந்தீங்க, என்ன மம்மி இப்படி கூட்டு வந்தீங்க, நீங்க வேணா செய்வீங்க, என்னால அதெல்லாம் என்னால என்னது இது? அப்போ அந்த பிள்ளைகளுக்கான மனரம்யம், டே இங்கே தாண்டா நீ சாப்பிடணும், இங்கே தாண்டா நீ தூங்கணும். ஆனால் உங்க பிள்ளைகளையும் அப்படிதான். நமக்கு நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருமை ஆயிரும். பிள்ளைங்க இந்த மாதிரி சொன்ன உடனே ஆமாம் என் ராஜாத்திக்கு பிடிக்கல, என் ராஜாவுக்கு பிடிக்கலன்னு கொஞ்சம் அதுலேயும் ஒரு பெருமை. ராஜாத்திக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு. என்ன ராஜாத்தி? இப்போ ராஜாத்தி மாதிரி தெரியும், அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு அந்த ராஜாத்திக்கு பிடிக்காதுன்னா என்னன்னு. நீங்கள் பிடிக்க வைக்கணும் அதை. இன்னைக்கு தான்ப்பா இருக்கு, இன்னைக்கு தான்மா இருக்குது. என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலன்னா நம்முடைய பிள்ளைகள் வந்து ஈஸியாக எதுலையுமே திருப்தி ஆக மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேட்கலாமா, எனக்கு என்ன தாங்க ஆண்டவர், எனக்கு மனரம்யத்தை தாங்க, எனக்கு மனரம்யத்தை தாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு மனரம்யத்தை தருகிறவரே, எனக்கு முன்பாக வைத்திருக்கிறதை நிறைவேற்றுவதற்கு பலன் தருகிற கண்மலையே, பலன் தருகிற கண்மலையே, பலன் தருகிற கண்மலையே. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமா. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் உங்களுடைய கைகளிலே இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறது. அபிஷேகத்தை வைத்தவர், கிருபையை வைத்தவர், அக்னியை வைத்தவர், தரிசனத்தை வைத்தவர். எத்தனை புயல் அடித்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும் உன் கரத்தை பிடித்து ஆச்சரியமாய் இந்த யோர்தானை கடக்க பண்ணி, இந்த செங்கடலை கண்ண படக்க பண்ணி, இந்த சமுத்திரத்தை உனக்காக 2ஆக பிளந்து உங்களை அக்கறை சேர்க்கிற ஒரு தேவன் வந்திருக்கிறதற்காக கரங்களை தட்டி உங்களோடு இருக்கிறவர் அக்கறை சேர்ப்பார். உங்களோடு இருக்கிறவர் யோர்தானை கடக்க பண்ணுவார். உன் கரத்தை பிடித்த ஆண்டவர், மகனே மகளே திடன்கொள், தைரியமாயிரு, மகளே தைரியமாயிரு, மகனே தைரியமாயிரு. நான் உன் கரத்தை பிடித்து உனக்கு முன்பாக இருக்கிற யோர்தானை நான் 2ஆக பிளப்பேன். உனக்கு முன்பாக இருக்கிற செங்கடலிலே உனக்காக ஒரு வழியை உனக்காக ஆயத்தப்படுத்துவேன். உனக்கு விரோதமாய் வருகிற பார்வோனுடைய
சேனையை சமுத்திரத்திலே நான் அழித்து, ஓ ஹalleluya, உனக்காய் நான் குறித்திருக்கிற அந்த கானான் என்கிற வெற்றிக்கு உன்னை நான் கொண்டு போவேன். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஹalleluya. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஹalleluya. எனக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஓ, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். உன் வாரட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வாரட்சி செழிப்பா. கைகளை மேல தட்டி புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் இயேசுவே. இப்போ இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற, என்னோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் புதிய கிருபை, புதிய கிருபை இன்றைக்கு அந்த புதிய அபிஷேகத்தினால நிரப்புவீராக. வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா. என் கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. இப்ப சொல்லோ புது கிருபை தாரும் தேவா. இயேசுவே, இயேசுவே, எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு இப்போ இந்த உபவாச ஜெபத்துல ஒரு புதிய கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. இயேசுவே, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை. ஹalleluya. சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க. இயேசுவே, உறவுகள் சீர்போருந்த, குடும்ப உறவுகள் சீர்போருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்ற. இப்ப சொல்லுவோம் புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. எஸ், கேட்க கேட்க கர்த்தர் அப்படியே டிக்ளேர். இப்போ ஹalleluya, புது கிருபை தாரும் தேவா. இயேசுவே, லட்சங்களை சந்திப்பதற்கு, இந்த பட்டணத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு அப்பா புதிய கிருபை, எனக்கு முன்பாக இருக்கிற ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு புதிய கிருபை, இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு புதிய கிருபை. போதாதப்பா, 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 கிருபை வேண்டும், கிருபை வேண்டும், கிருபை வேண்டும். கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்க ஆண்டவரே. இயேசுவே, எனக்கு முன்பாக இருக்கிற சவால்களை சந்திப்பதற்கு இப்போ உம்முடைய கிருபை, பரலோகத்திலிருந்து உம்முடைய தயவு, உம்முடைய பிரஷர் ராஜா, லட்சங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்கப்பா, உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. வேணப்பா இந்த உலகம், வேணப்பா. ஏசப்பா, ஏசப்பா, சத்ரு மின்னலை போல விழுவானா? இந்த 7 நாட்களும் உங்க சமூகத்துல முழங்கால நிக்கிறதுக்கு கிருபை, ஜெபிக்கிறதற்கு கிருபை, எனக்கு முன்பாக இருக்கிற இந்த ஜெயம் எடுக்கிறதற்கு கிருபை. ரேச் ஷேம் கர லோதரலம் கரத்தே. ஓ
சீர் போருந்த, குடும்ப உறவு சீர் போருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட. இப்ப சொல்லோ, புது கிருபை தாரும் தேவா. கேளு, ஒவ்வொரு தகப்பன்மாரும் தாயாரும் கேளு, அந்த புதிய கிருபையை கத்த தரட்டும். இயேசுவே, போதாது, கிருபை போதாது, கிருபை போதாது, இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவை. இந்த இடம் முழுதும் தேவ மகிமையினால் நிரம்பும்படியாய், இந்த சத்தத்தை கேட்கிற இடம் தேவ மகிமையினால் நிரம்பும்படியாய், புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய கிருபை. இயேசுவே, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை, புது பலனை தாரும். Thank you, Jesus. Thank you, Jesus. கிருபையின் மேல கிருபை, கிருபையின் மேல கிருபை, கிருபையின் மேல கிருபை, கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபை. சவால்களை சந்திக்கிறதற்கு கிருபை, இந்த உலகத்துல ஜெயம் எடுக்கக்கூடிய கிருபை. Thank you, Jesus. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிறவர், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மேல அந்த விஷன், அந்த தரிசனத்தை வைத்தவர் நீர், அந்த ஆசையை வைத்தவர் நீர், ஜெபிக்க வைத்தவர் நீர், ஆரம்பிக்க வைத்தவரும் நீர். ஆனா சுற்றி என்ன போராட்டங்கள் வந்தாலும் நான் துவங்கினதை முடிக்கக்கூடிய ஒரு பெரிய மகிமைய எங்க பிள்ளைகள் எல்லாருக்கும் நீ தருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கலந்து கொண்டிருக்கிறேன், சர்ச்சில் இருக்கிற, இன்னும் ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஆயிரக்கணக்கான பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த ஜெபத்திற்காக நான் இந்த சர்ச்சுக்குள்ள நுழையும் போதே அப்படிதான் நினைச்சிட்டு வந்த ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒவ்வொரு ஜெப குறிப்பு, ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒவ்வொரு தேவை. ஆண்டவர் இதை பண்ணா நல்லா இருக்குமே, இந்த புயலை ஆண்டவர் மாத்தினா நல்லா இருக்குமே. ஆனா இன்றைக்கு என் மனதுல ஸ்பெஷலா இல்லை, அவங்க எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அதனால நான் நம்புகிறேன், இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெப குறிப்பை கர்த்தர் கேட்பார். உங்க மனதில் இருக்கிற அந்த ஜெப குறிப்பு நிறைவேறும். வியாதிகளா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தேவன் அந்த ஜெபங்களை தூபம் போல ஏற்றுக்கொள்ளுவாராக. தேங்க்யூ ஜீசஸ். ஒருத்தருடைய பாரத்தை ஒருத்தர் சுமக்க போறோம். ஹல்லேலூயா. ஆன்லைன்ல இருக்கிறவங்க முடிந்தால் ஒருத்தருடைய கரங்களை ஒருத்தர் பிடித்துக் கொள்ளுங்கள். இங்க இருக்கிற எல்லாரும் கரங்களை கோர்த்து பிடிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். உங்க ஜெபத்தினால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகணும். சிஸ்டர், நீ எப்படி ஜெபம் பண்ணீங்கன்னு தெரியல சிஸ்டர், ஆனா நீங்க ஜெபம் பண்ண அந்த ஜெபத்தை ஏசப்பா கேட்டாரு. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நீங்க எனக்காக ஜெபம் பண்ணீங்க, ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவங்களுக்குள்ளே நிறைய ஜெப குறிப்புகள் இருந்துட்டே இருக்குது. இந்த ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக எத்தனையோ பேர் பிரேயர் குறிப்பை சொல்லி இருக்கிறாங்க. எஸ், ஜெபிக்க ஜெபிக்க அந்த அற்புதம் நடக்கட்டும். தகப்பனே, ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மை தேடி வருவார்கள்.
என் சிஸ்டருடைய அங்கலாய்ப்பை பாரும், என் சிஸ்டருடைய கண்ணீரை பாரும், என் தாயாருடைய கண்ணீரை பாரும், என் பிரதருடைய ஆண்டவரே மன குமுறல்களை பாரு ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு இப்ப வேலை கிடைக்கட்டும், சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, கடன் மாறட்டும் ஆண்டவரே. என்ன ஜெப குறிப்புகள் இருந்தாலும் இப்போ ஆண்டவரே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் செவிகளும் எங்க பிள்ளைகளுக்கு நேராக இப்பொழுது திரும்பட்டும் ராஜா. இந்த மாதம் நீ வாக்கு கொடுத்தீரே, நீ சமாதானத்தோடே போ. உன் கண்ணீர் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இனி நீ துக்க முகமா இருக்க மாட்டாய் என்று அன்னாளுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் எங்களுக்கு தந்தீரே. இப்பொழுது இந்த உபவாச ஜெபத்திலே எந்த காரியத்திற்காக கண்ணீரோட மன குமுறல்களோட வந்திருக்கிறார்களோ அதுல ஒரு அற்புதம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக விசேஷமாக நமக்கு முழங்கால் யுத்தம் 7 நாட்கள் நடைபெறுகிறது. வருகிற ஒரு வாரம் முழுக்க நமக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபம் திருச்சபையிலே சரியாக ஒவ்வொரு நாளும் மாலையிலே ஆன்லைன்ல காலையில் அதில் அட்டன் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் நடக்கணும். அந்த முழங்கால்களை கர்த்தர் கனப்படுத்தணும், அந்த வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்தணும். இந்த வேலைகள் எல்லாம் அதற்கு முன்பாக அடுத்த வாரம் அதுக்கு முன்னாடி முடிஞ்சிடணும். இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது, அதுக்குள்ள இந்த வேலைகள் எல்லாம் முடிக்கப்படணும். அந்த ஒரு வாரம் அந்த கூட்டத்தை தடையில்லாம நடத்தணும். அதுல லட்சக்கணக்கான ஜனங்கள் அதுல பயன்படணும். பல நாடுகளுக்கு அந்த செய்தி போய் சேரணும். அதை நடத்துகிற அடியனை கர்த்தர் பலப்படுத்தணும். என் கூட இந்த ஊழியத்துல துணையா இருக்கிற உடன் ஊழியர்களை கர்த்தர் பலப்படுத்தணும். அதனால இது எல்லாத்தையும் மனசுல வச்சு ஆண்டவரே இந்த முழங்கால் யுத்த ஜெபம் இந்த வருஷத்தினுடைய முதல் 7 days மீட்டிங், இதுல நிறைய பேருடைய வாழ்க்கை சீரடையணும். நிறைய பேரிடத்துல கர்த்தர் பேசணும். அவர்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் நடப்பிக்கணும். வியாதிகள் அப்படியே சரியாகணும். ஸ்பெஷலா இந்த கூட்டத்துக்கு நிறைய வாலிபர்கள் கலந்து கொள்ளணும். எல்லாரும் அப்படியே முடிஞ்சவங்க கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரே இந்த 7 நாட்கள் ஜெபத்துல உங்க கரத்துல கொடுக்கிறோம். லட்சக்கணக்கான பேர் இந்த ஆராதனையில் இந்த 7 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இது நிறைய பேருக்கு போய் சேரட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் போதே அப்படி ஹீலிங் நடக்கட்டும். அந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த ஹீலிங் நடக்கட்டும். அந்த ஜெபம் உங்க சமூகத்துல ஏறெடுக்கப்படும் போதே எங்க பிள்ளைகளுக்கு நெடுநாள் காத்திருக்கிற காரியங்கள் கைகூடி வர பண்ணட்டும். அதற்கு விரோதமாய் தடையாய் நிற்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால உடைவதாக. போதகரை பலப்படுத்துங்க ஆண்டவரே, உடன் ஊழியர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, பாஸ்டர் அம்மாவை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இங்க நடந்துட்டு இருக்கும் போது 1000 கிலோமீட்டர் தாண்டி 5000 கிலோமீட்டர் தாண்டி 10,000 கிலோமீட்டர் தாண்டி கண்ணு கட்டாத தூரத்தை தாண்டி அப்படியே வல்லம் அப்படியே இறங்கி அவர்களோட பேசி அவர்களை சுகப்படுத்தட்டும் சாமி. ஹalleluya. இந்த பட்டணம் கோயம்புத்தூர், இந்த ஜெபம் கோயம்புத்தூருக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஹalleluya. அமெரிக்காவில் அப்படிப்பட்ட ஒரு ஜெப மகிமை மேகம் மூடுமானால் இந்த கோவை பட்டணத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஜெப மகிமை மூடி லட்சங்களை தொடுகிறதுக்கு போல கடந்து போகட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். ஹalleluya. 2-3 சின்ன ஜெப குறிப்புகள். நம்முடைய திருச்சபைக்காக நம்ம வாங்கி இருக்கிற அந்த கடனை சீக்கிரமாய் முடிப்பதற்கு கர்த்தர் பலன் தரணும். மாதம் அது ஒரு பெரிய தொகை நம்ம கட்ட வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறக்கணும். சீக்கிரமா அவங்க சொன்ன நாளைக்கு விட சீக்கிரமா நம்ம அதை கொடுத்து முடிச்சிடணும் அந்த கடன்கள் எல்லாம். அதுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாஸ்டர்மா பெங்களூர், சென்னை இப்படிப்பட்ட கடந்த நாட்களில் திருச்சி மீட்டிங் முடிச்சாங்க. அவங்க 2-3 இடங்களில் ஊழியத்திற்காய் போகிறாங்க.
அந்த ஊழியத்துல எல்லாம் கர்த்தருடைய கரம் இருக்கணும். கூட போகிற உடன் ஊழியர் அவங்களுடைய கர்த்தருடைய கரம் சாலமன் பாஸ்டரோட இருக்கணும். இன்னும் வண்டி ஓட்டுற பிள்ளைகளோட இருக்கணும். கர்த்தர் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடியேன் கண்டினியூவா நிறைய இடங்களிலே கர்த்தருடைய செய்தியை கொடுப்பதற்காக கடந்து போகிறேன். இன்னும் வருகிற வாரம் ஸ்பெஷல் மீட்டிங், இது எல்லாத்திலையும் கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாய், சரீரத்தில் நல்ல பலத்தை தரும்படியாய் கர்த்தர் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய திருச்சபை சீக்கிரமாய் ஒரு பெரிய வளர்ச்சிக்கு நேராய் வர வேண்டும். 3வது சர்வீஸை நம்ம காலையில் ஆரம்பிக்கணும். அந்த கிருபையை கர்த்தர் தரும்படியாய் கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய ஊழியத்தில் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த மும்பையில் இருக்கிற பிரதர் அவர்கள் இன்னைக்கு ஜெபத்தில் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். அவங்க ரொம்ப நமக்கு நம்முடைய ஊழியத்திற்கு ஆதரவாக இருந்தவங்க. கை தூக்குனாங்க. அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். எல்லாரும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே பிரதருக்காக ஜெபிக்கிறோம். அவங்க நிறைய நேரங்களில் இந்த ஊழியத்தில் தேவைகளோடு இருக்கும்போது அந்த மகன் மூலமாய் ஆண்டவர் நம்முடைய சர்ச்சில் நம்முடைய ஊழியத்தில் செய்தது நிறைய. அவர் வாழ்ந்திருக்கட்டும், அவர் சுகித்திருக்கட்டும். உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும், உடைய பிரயாணங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே எங்க பிரதரையும் குடும்பத்தையும் அவருடைய ஆண்டவரே பிசினஸையும் மனதார நாங்க ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். வெளியூர்ல இருந்து இந்த ஜெபத்திற்கு அட்டன் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகள் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி அந்த வெளியூர்ல இருந்து கலந்து கொண்ட பிள்ளைங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இந்த சர்ச்சுக்கு வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, அவங்களுக்காக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே அவ்வளோ தூரத்திலிருந்து பிரயாணம் பண்ணி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெப விண்ணப்பங்களை கேட்டு அதற்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் தருவீராக. இன்னும் ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி.